அது நடுராத்திரி. காட்டுக்குள்ள பயங்கரமான மழை. இடி மின்னலோட மழை வந்துகிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா எதுக்குமே கவலைப்படாம ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள ஜன்னலுக்கிட்ட உக்காந்து இருக்கிற பொண்டாட்டி குருவி கவலையோட வெளிய பாத்துக்கிட்டு, வெளியே இவ்வளோ மழை வந்துகிட்டு இருக்கு, என் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கே வரவே இல்லை, இவரு எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருக்கிற லவ்வர் காக்கா எந்திரிச்சிச்சு. ஜன்னலுக்கிட்ட கவலையோட நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவிய பார்த்துச்சு. பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக கவலைப்படுதுன்னு யோசிச்சு புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவி இருக்கிற இடத்துக்கு வந்தது. என்ன தூக்கம் வரலையா? உண்மையை சொல்ல போனா எனக்கு தூக்கம் வருது. இந்த ஊரே படுத்து தூங்கும்போது ஜன்னலுக்கிட்ட கவலையோட நின்னுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்தேன். உன் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தானே குருவி இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயே பார்க்குறல்ல குருவி, மழை எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா பறவைங்களும் கம்பளியை போத்திக்கின்னு நல்லா சூடாக படுத்து தூங்குவாங்க. நான் மட்டும் எப்படி படுத்து தூங்குவேன்? என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு மனசே கேட்கல. எப்படி நான் போய் படுத்து தூங்குறது? நீயே சொல்லு பார்க்கலாம். நான் போய் உன்னோட புருஷன் காக்கா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். நீ டென்ஷன் பண்ணாத, சரியா? நீ இப்படி பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னால பார்க்க முடியாத குருவி. நீ கவலைப்படாத, நான் போய் உன்னோட புருஷன் காக்காவை கூட்டிட்டு வரேன். உன் கூட நானும் வரட்டா லவ்வர் குருவி? உன் புருஷனை நான் ஏதாவது செஞ்சிருவேன்னு யோசிக்கிறியா குருவி? சேச்சே, உன் மேல போய் நான் சந்தேகப்படுவேனா லவ்வர் குருவி? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வரேன்னு சொன்னது என்னோட புருஷன் காக்காவுக்காக. இப்படி கொட்டுற மழையில பொண்டாட்டி குருவி கையில டேர்ச்சி பிடிச்சிக்கிட்டு லவ்வர் குருவி கொடையை பிடிச்சிக்கிட்டு புருஷன் காக்காவுக்காக காடு முழுக்க அந்த மழையில தேடிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல இருக்கிற ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு காக்கா அழுந்துக்கிட்டே, என் பொண்டாட்டி அந்த குருவி கூட வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கா. இதுக்கப்புறம் அவங்க நடுவுல நான் இருக்கக்கூடாது. என்னோட பொண்டாட்டி குருவியும் அந்த லவ்வர் குருவியும் சந்தோஷமா அந்த குழந்தை கூட வாழ்க்கை நடத்திட்டோம். என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த புருஷன் காக்கா முடிவெடுத்து அங்கிருந்து பறந்து எங்கேயாவது போலான்னு யோசிச்சு போகும்போது பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி குருவி, நம்ம 2 பேரும் ஒரே பக்கம் போய் தேடினா சரியாவாது. அதுக்கு என்ன பண்றது? இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு பக்கம் போய் தேடு, நான் இன்னொரு பக்கம் போய் தேடுறேன். அப்பதான் உன்னோட புருஷன் காக்காவை தேட முடியும். என்ன சொல்ற? ஆமா லவ்வர் குருவி, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. அப்பத்துல இருந்தே நம்ம தேடி இருந்தா இந்நேரத்துக்கு அவரு கிடைச்சிருப்பாரு. சரி, இப்ப ஒன்றும் டைம் ஆகல. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீ அந்த பக்கம் போய் தேடு, சரியா? ஆமா, நம்ம காதலிச்சோம் அவ்வளவுதானே. நம்மளுக்கு குழந்தை எங்க இருந்து பிறந்தது? எதுக்காக உன் புருஷன்கிட்ட அப்படி சொன்ன? வேற என்ன பண்றது? அவரு உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதனாலதான் அப்படி சொன்னேன். உண்மையை சொல்ல போனா நீ அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கிறேன். ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத. முதல்ல என் புருஷன் காக்காவை தேடலாம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்கார வச்சு நிதானமா உண்மைய சொல்லிடுறேன். புருஷன் காக்கா மட்டும் அந்த ஊரை விட்டே போலான்னு முடிவெடுத்து போய்கிட்டு இருந்தது. அப்போ கழுகு அதோட வீட்டு வாசப்படியில உக்காந்துக்கிட்டு காக்கா பறந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன காக்கா ஒண்டிய இந்த நேரத்துல எங்க போகுது? இந்த காக்கா போறது பார்த்தா இந்த ஊரை விட்டே போற மாதிரி இல்ல தெரியுது. இந்த நேரத்துல காக்காவை பிடிச்சி சாப்பிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. எப்படியாவது இன்னைக்கு இந்த காக்காவை பிடிச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கழுகு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அந்த காக்கா பின்னாடியே போச்சு. போய் காக்கா பறந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போச்சு. கழுகு, நீங்க இன்னும் தூங்கலியா? இல்ல புருஷன் காக்கா. ஆமா, இந்த நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய விட்டு இந்த காட்டை விட்டு தூரமா போக போறேன். ஏதாவது இருந்தா என் வீட்டுக்கு போய் பேசலாம். வா காக்கா, நான் இந்த காட்டை விட்டு போலான்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு வரமாட்டேன் கழுகு. ஒரு பக்கம் என்னோட பொண்டாட்டி குருவி என்ன தேடிக்கிட்டு இருக்கா. அவ கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னா அவ கெஞ்சி கூத்தாடி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். இங்க பாரு காக்கா, நீ எடுத்த முடிவு சரிதான். அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உன்னோட முடிவுல நீ திருடமாவே இரு. சரி, இவ்வளோ கொட்டுற மலையில இப்ப எங்க தான் போக போற?
அதுவும் இல்லாம இப்படி நீ இந்த நேரத்துல போய்கிட்டு இருந்தா உன் பொண்டாட்டி பார்த்தா நடுவுல எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவா. அதை கேட்ட உடனே காக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. வா, என் வீட்டுக்கு போலாம். உன் பொண்டாட்டி குருவி எவ்வளோ தேடினாலும் உன்னை கண்டே பிடிக்க முடியாது. என் வீட்டில் தான் நீ இருக்கிறேன்னு எந்த பறவைக்கும் தெரியாது. விடிய காலையில நீ யாருக்குமே தெரியாம எந்திரிச்சு போ. சரி வாங்க. காக்கா கழுகோட எண்ணம் தெரியாம கழுகோட வீட்டுக்கு போச்சு. காக்காவுக்கு தெரியாதுல கழுகு ஏமாத்தி கூட்டி வந்துச்சுன்னு. இடி மின்னலுக்கு பயந்து போய் குருவி ஒரு பக்கம் வந்து நின்னது. கையில இருந்த கொடைய விட்டுருச்சு. கொடை காத்துல பறந்து போச்சு. குருவி ஒரு மரத்துல உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏங்க, எங்க போயிட்டீங்க? நான் உங்களுக்காக இந்த கொட்டுற மழையில உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இருந்தா வீட்டுல பாத்துக்கலாம். என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தது. கழுகு காக்கா இந்த பக்கம் கேம்ப் ஃபயர்ல உக்காந்துருந்தாங்க. சூடா இருந்தது. மரத்துல உக்காந்துருக்கிற லவ்வர் குருவிக்கு ஒரு பெரிய கெட்ட எண்ணம் மனசுக்குள்ள வந்தது. பொண்டாட்டி குருவி அவ புருஷங்கிட்ட பொய் சொன்னா. ஆனா இப்ப அந்த பொய் உண்மையானா? எப்படியோ இந்த புருஷன் காக்காவுக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்துல பொண்டாட்டிய சந்தேகப்படுவான். இப்படி பொண்டாட்டி குருவி சொன்னதுனால அவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகும். ஆனா இது மட்டும் இல்ல, புருஷன் காக்காவை நானே கொன்னுட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான் அப்படின்னு முடிவெடுத்து அந்த புருஷன் காக்காவை சாவடிக்க ஆயுதத்தை தேடிச்சு. இந்த இடி மின்னல்ல அங்க கீழே விழுந்திருக்கிற ஒரு கத்திய பார்த்துச்சு. அந்த கத்திய பார்த்த உடனே லவ்வர் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கத்திய கையில எடுத்தது. ஏ புருஷன் காக்கா, இன்னைக்கு என் கையால உன்னை சாகடிக்க போறேன். நீ எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை கொல்லதான் போறேன் அப்படின்னு புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் கழுகு சுட சுட டீய கொண்டு வந்து புருஷன் காக்காவுக்கு கொடுத்துச்சு. இப்போ இந்த டீ எதுக்காக கழுகு? இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நம்ம மழையில நனைஞ்சுக்கிட்டு வேற வந்திருக்கோம்ல. சுட சுட டீ காஃபி குடிச்சா உடம்புக்குள்ள குளிர் போய் நல்ல சூடா இருக்கும். இப்படி கழுகு காக்கா 2 பேரும் டீ குடிச்சாங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ள பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக மழையில தேடிக்கிட்டே இருந்தது. புருஷன் காக்கா கையில கத்தி எடுத்துக்கிட்டு புருஷன் காக்காவை கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருந்தது. அப்போ 2 பேரும் ஒரே தடவை தூரத்துல இருக்கிற கழுகோட வீட்டை பார்த்தாங்க. கழுகு கிட்ட கேட்டு பாக்குற, என் புருஷன் காக்காவை எங்கேயாவது பார்த்தாரா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி குருவியும் வீட்டுக்கு போக லவ்வர் குருவி கூட கழுகு வீட்டு பக்கம் பார்த்தது. புருஷன் காக்காவை கொல்றதுக்காக கழுகோட உதவிய வாங்கிக்கிறேன். நான் தேடுறதோட கழுகு தேடினாதானே காக்காவும் சீக்கிரமா கிடைக்கும். அதனால கழுகுகிட்டயே சொல்றேன். அது காடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கழுகு கிட்ட போய் உதவிய கேக்குறேன் அப்படின்னு நினைச்சது. லவ்வர் குருவி கையில கத்தி எடுத்துக்கிட்டு காக்காவை கொல்ல போற விஷயம் குருவிக்கு தெரியாது. லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி கழுகோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கழுகுக்கும் காக்காவுக்கும் தெரியாது. கழுகு காக்காவை பார்த்து தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யலான்னு போச்சு. காக்கா போய் பெட்டு மேல போர்வைய போத்திக்கிட்டு நல்ல சூடா படுத்து தூங்கு. நான் படுத்ததுக்கு அப்புறம் மட்டன் வெட்டுற கத்தியால என்ன 2 துண்டா ஆக்கலான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காக்காவோட வார்த்தையை கேட்டு கழுகு ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல கழுகு, நான் உயிரோட இருந்தா மனசு மாறி மறுபடியும் என் பொண்டாட்டிக்கிட்ட போற வாய்ப்பு இருக்கு. அதே நான் செத்துட்டா எனக்கு என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு ஆசை வராது. உன்னோட பசி கூட தீராது. அதனால நீ சொன்ன மாதிரியே நான் போய் பெட்ல படுத்துக்கிறேன். நீ என்ன வெட்டி சாப்பிட்டுரு அப்படி சொல்லி காக்கா போய் படுத்துக்குச்சு. கழுகு மட்டன் கத்தியை எடுத்துக்கிட்டு காக்காவை சாவடிக்கணும் அப்படின்னு போச்சு. இத பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி 2 பேரும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். புருஷன் காக்காவோட சந்தேகம். இந்த கதைய சக்சஸா கொண்டு போறதுக்காக எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரேன். மறுபடியும் புருஷன் காக்காவோட சந்தேகம் பார்ட் 6ல பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம். வணக்கம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால காக்கா அன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சிச்சு. பக்கத்துல படுத்திருக்கிற பொண்டாட்டி குருவிய பாத்துச்சு. ஆனா பொண்டாட்டி இல்ல. உடனே நேரத்தை பாத்துச்சு. டைம் 10 மணி ஆனதுனால, என்ன டைம் 10 மணி ஆச்சு, என் பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியலையே. காக்கா டைமை வேஸ்ட் பண்ணாம வெளியே வந்து பாத்துச்சு. ஆனா பொண்டாட்டி குருவி இருக்கல. உடனே
மேல பறந்து வீட்டு மேல உக்காந்து எல்லாமே பார்த்துச்சு. ஆனா எங்கேயுமே பொண்டாட்டி குருவி கண்ணுக்கு படவே இல்ல. என்ன இது, என் பொண்டாட்டி உள்ளயும் இல்ல வெளியவும் இல்ல, இவ எங்க போயிருப்பா? இவ இப்படி பண்ணா அவ மேல சந்தேகப்படாமையும் இருக்க முடியல. என்னால முடியல. தப்பு என் மேல இல்ல, என் பொண்டாட்டி குருவி மேலதான் இருக்கு. அவ போகும்போது சொல்லிட்டு போயிருந்தானா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. இப்ப நான் யார போய் கேக்குறது, எங்க போய் கேக்குறது? இப்படி யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல குருவி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. ஓ வருதா, வரட்டும், முதல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு உள்ள போய் உக்காந்துக்குச்சு. குருவி பேக் எடுத்துக்கிட்டு வந்து உக்காந்துச்சு. பெட் மேல இருக்கிற காக்காவை பார்த்துச்சு. ஓஹோ, எந்திரிச்சிட்டீங்களா? ஓ, நான் எந்திரிச்சனா இல்லையான்னு பாக்கலான்னு வந்த. இன்னும் நீ சுத்தி முடியல அப்படிதானே? அந்த வார்த்தையை கேட்டு பொண்டாட்டி குருவியோட மனசு கஷ்டப்பட்டுச்சு. கஷ்டமா? மறுபடியும் உங்க ரோகம் சுருவாயிடுச்சா? இந்த ரோகம் சுருவாவதுக்கு நானா காரணம்? நீதானே காரணம். என்கிட்ட சொல்லாம நீ எங்க போன? உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்த, நீங்க எந்திருக்கவே இல்ல. சரி அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சிக்கன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேங்க. சிக்கன் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் சிக்கன் எங்க? அப்போ குருவி கோவமா தான் கொண்டு வந்த சிக்கன் பீஸ கீழேயே கொட்டிடுச்சு. பாருங்க, நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, என் வீட்டுக்காரரு என் கூடயே இருப்பாரே, அவருக்கு பிடிச்சத சமைச்சு போடலாம் அப்படின்னு உங்களுக்காக சிக்கன் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்தேன். நான் நேரா சிக்கன் கடைக்கு போனேன். இதோ இந்த சிக்கனை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரேன். அதுக்குள்ள நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சி இந்த மாதிரி என்கிட்ட சண்டை போடுறீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சண்டை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. அப்ப புருஷன் காக்கா கொஞ்சம் நிதானமா, இப்ப என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குட்டா? இல்லனா என்ன மன்னிச்சிடுன்னு உன் கால்ல விழுவிட்டா? சொல்லு பொண்டாட்டி குருவி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். அப்பதானே நீ கண்ணீர் வர அந்த கொலைய ஆஃப் பண்ணுவ. இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் சமைக்கவே மாட்டேன். சமைச்சு நானும் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்குச்சு. ஏ பொண்டாட்டி குருவி, உந்து ரொம்ப ஆச்சு. நீ சமைக்கலனா எனக்கு என்ன சமைக்க தெரியாதா? நானும் சமைச்சு காட்ட போறேன். பாக்குறியா நான் சமைக்கிட்டா? பாரு நான் எப்படி சமைக்கிறேன்னு. சும்மா வாய் வார்த்தையில சொன்னா பத்தாது. எங்க சமையல் செஞ்சு காட்டுங்க பாக்கலாம். சமையல் செஞ்சு நீங்க காட்டுங்க, அப்புறம் நான் பாக்குறேன். குருவி, எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு, ஆனா அன்பு இல்லன்னு யாரு சொன்னா? சமைச்சிட்டு உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்டுருவேனா? இந்த வெறும் பேச்செல்லாம் எனக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறத கொக்கு ஒரு பக்கம் நின்னு கேட்டுக்குச்சு. இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்ல. இந்த குருவி மாறவே மாறாது. மறுபடியும் கழுகுக்கு சொல்லி இந்த காக்காவுக்கு புத்தி சொல்ல வைக்கணும், இல்லனா இந்த காக்கா திருந்தாது. நாய்வாலுக்கு எவ்வளவு பெரிய கல்ல கட்டி விட்டாலும் நாய்வாலு நிமிருமா? அப்படிதான் இந்த காக்காவோட சந்தேகம் எப்பவுமே போகாது. இப்போ தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு சாரி கேக்கும். அந்த மாதிரி இருக்கிற புருஷன் கூட வாழுதே அந்த குருவியதான் மெச்சணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே கொக்கு பறந்து போச்சு. புருஷன் காக்கா சமையல் எல்லாம் செஞ்சுட்டு பெட் மேல படுத்திருக்கிற பொண்டாட்டி குருவி கிட்ட வந்தது. ஏய் பொண்டாட்டி குருவி, ரொம்ப சூப்பரா சமையல் செஞ்சிருக்கேன், வாடி எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணை திறந்து புருஷனை பார்த்தது. ஏய் எந்திரி, நான் செஞ்ச சமையல ருசி பார்க்க மாட்டியா? எந்திரு. இப்படி காக்கா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு படுத்துக்குச்சு குருவி. ஐயோ, என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கிறாளே அப்படின்னு மெதுவா பொண்டாட்டி மேல எகிரி நின்னு அவ கிட்ட வந்துச்சு. குருவி புருஷன் காக்காவை பார்த்த உடனே கண்ணை மூடிக்குச்சு. அப்போ காக்கா குருவி கிட்ட போய் இப்படி கெஞ்சி கேட்டுக்குச்சு. ஏ பொண்டாட்டி எந்திரி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடி, வாடி நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணு திறந்தது. அத பார்த்த புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குருவியும் காக்காவும் 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. புருஷன் காக்கா கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பாடு கிட்ட வந்தது. மெதுவா சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பார்த்துச்சு. அவ்வளவுதான், கருப்பா இருந்துச்சு சாப்பாடு. உடனே கோவமா புருஷனை பார்த்தது. புருஷன் காக்கா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னது. சோறு இப்படி இருக்குன்னா குழம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பொண்டாட்டி குருவி பாத்திரத்தை திறந்து பார்த்தப்போ அதுல கறியெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு,
இதுதானா உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல்? நீங்களே சாப்பிடுங்க. உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்குச்சு. அப்போ காக்கா பொண்டாட்டி காக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டே, ஏ பொண்டாட்டி, சமையல் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதாண்டி தெரியுது. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன்டி. இந்த சமையல அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா சமையல் செய்து, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. சமையல செய்யறது அப்படின்னா என் மேல சந்தேகம் படுறீங்களே? அப்படியெல்லாம் இல்லங்க, நல்லா சமைக்கணும். ஏய், எனக்கு புரிஞ்சு போச்சுடி. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நீ சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு நான் போய் சிக்கன் கொண்டு வரேன். சிக்கன் பிரியாணி செய்தியா? இவ்வளோ பசியில இப்ப எனக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது. சாப்பாடு வெடிக்கிறேன், நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, குழம்பு வைக்கிறேன். சரி குருவி, உனக்கு பிடிச்சதே செய். நான் போய் சிக்கனை கொண்டு வரேன், ரொம்ப பசிக்குதுடி. போகும்போது கதவை பூட்டு போட்டுட்டு போங்க. ஆமால, போற அவசரத்துல நான் பூட்ட மறந்துட்டேன். எங்க அந்த பூட்டு? அப்போ என் மேல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போல. சந்தேகமா தான் இருக்கீங்க. சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. சிக்கன் இருக்கிற பாத்திரத்தை தூக்கி விசிறடிச்சிச்சு குருவி. என்னடி பொண்டாட்டி, நீ தானடி சொன்ன வீட்டுக்கு பூட்டு போட சொல்லி? நான் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம் செத்து போச்சா இல்லையான்னு பார்த்தேன். ஆனா இன்னும் சாகலையே. அது இனிமே சாகாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இனிமே நான் உயிரோடெல்லாம் இருக்க மாட்டேன். நான் சாவுறேன். நான் செத்தாலாவது உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகுதா இல்லையான்னு பாக்குறேன். நான் சாவுறேன். ஐயோ குருவி, என்ன மன்னிச்சிடுறி. அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசாதடி. ஏங்க பேசக்கூடாது நீங்க இப்படி பண்ணும்போது? இங்க பாருடி பொண்டாட்டி குருவி, பொம்பளைங்க வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப நீ பேசின பேச்சுக்கு பல அர்த்தங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருடி, நான் என்னோட மனசால சொல்றேன். உன் மேல எனக்கு 1000 மடங்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த விதமான கெட்ட முடிவையும் எடுத்துறாதடி. இதுக்கப்புறம் உனக்கு அவமானம் படுத்த மாட்டேன், சரியா? அப்படி சொல்லி பொண்டாட்டிய கையெடுத்து கும்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் குருவி கூட தனக்குள்ள தானே, இப்பவே இவரு பேச்ச கேட்டு நான் சமாதானம் ஆயிட்டேன்னா மறுபடியும் இவரு முருங்கை மரத்துக்கு ஏறிடுவாரு. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வெளியே கோவமா இருக்கிற மாதிரி, போய் சிக்கனை வாங்கிட்டு வாங்க. இதோ இப்பவே போறேன், வீட்டுக்கு பூட்டு போட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிடுச்சு. இது எல்லாமே ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற புறா சந்தோஷப்பட்டுச்சு. பொண்டாட்டி குருவிக்கு நான் சொல்லி கொடுத்த தைரியம் நல்லாதான் வேலை செய்யுது அப்படின்னு அங்கிருந்து பறந்து போச்சு. காக்கா பொண்டாட்டிக்கு கறி கொண்டு வந்து கொடுத்தது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, போய் தண்ணிய கொண்டு வாங்க. இதோ இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வந்தது. அங்க கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருந்தத காக்கா கேட்டுருச்சு. நாளையில இருந்து நீ நான் குருவி கூலி வேலைக்கு போனோன்னு முடிவெடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? எனக்கு எதுக்காக ஞாபகம் இருக்காது, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த சந்தேக புடிச்ச காக்கா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புவானா? அனுப்பலனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பொண்டாட்டி குருவி வரேன்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்குல, கண்டிப்பா வரும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் கிளி அப்படின்னு கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா அது என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு காதை கொடுத்தது. அத கவனிக்காத கொக்கும் கிளியும், இந்த பொண்டாட்டி குருவி கூலி வேலைக்கு வர்றது காசுக்காகவா இல்ல அதோட மாஜி லவ்வர பாக்குறதுக்காகவா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்கா அதோட கையில இருந்த பானைய தூக்கி விசாடிச்சு. அந்த சத்தத்தை கேட்டு கொக்கு கிளி 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்த உடனே காக்கா ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுல சமையல் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட வந்தது. புருஷனோட கையில இருக்கிற கல்லை பார்த்து குருவி ரொம்ப பயந்துருச்சு. எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா உன்ன அப்படின்னு காக்கா கல்ல மேல தூக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம 3வது பாகத்துல பார்க்கலாம். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.